1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்படி இருக்க நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த வசனத்தின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வராருன்னா, பவுலா இருக்கலாம், அப்போலோவா இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி கஷ்டப்பட்டு பல முயற்சிகள் எடுத்து செய்யலாம். ஆனால் அதை வாய்க்க செய்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவங்களுடைய உழைப்புக்கான பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். இதே மாதிரி தான் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் கூட அநேக முயற்சிகள் எடுக்கலாம். அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு கோலாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும். அப்போ தான் நம்முடைய முயற்சிகளில் ஒரு வெற்றியை நம்மளால் காண முடியும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவரோட சித்தத்தின்படி செயல்படும் போது மட்டும்தான் நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அநேக பேர் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நம்ம செயல்படும் போது தான் அதில் தோல்வியை பார்த்து துவண்டு போயிருப்போம். இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுங்க. அப்படி செயல்படும் போது தான் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.